பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் அப்படியே ஷேக் பண்ணுற மாதிரி பின்னாடி ரெக்கை ஆட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அதே போல் இங்கே பாருங்கள், ஒரு ராட்சச தேல், ஸ்கார்பியன் கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ராட்சச தேல் ஒன்று இருக்குது. வண்டுலேயே சிறுவண்டு, பெருவண்டு, அதே மாதிரி பொன் வண்டு அப்படின்ற மாதிரி எல்லா வகையான வண்டுகளையுமே வச்சுருக்காங்க. ராட்சச குளவி, அதே மாதிரி வண்டு பாருங்கள், இது வந்து இந்த உருண்டையை தள்ளிட்டு போகிற வண்டுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா பப்புள்ஸ் தான். இந்த பப்புள்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 150 200 அந்த ரேஞ்சில் விற்பனை பண்ணுறாங்க. சென்னை அம்பத்தூர் அடுத்த சூரப்பட்டு பகுதியில் பட்டர்ஃப்ளை கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சிக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த கண்காட்சியில் என்னெல்லாம் இருக்குது, அதோட விலை என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை கண்காட்சிக்கு உள்ளே வந்துட்டோம். ஒரு ராட்சச பட்டர்ஃப்ளைகள் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்க்குற இடம்லாம் பட்டர்ஃப்ளை தான். பட்டர்ஃப்ளைலேயே பல விதம்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், பட்டர்ஃப்ளைலேயே தும்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தும்பி இது. இங்கே பாருங்கள், அதுலேயே இன்னொரு தும்பி. இது வந்து தேனியை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் அப்படியே ஷேக் பண்ணுற மாதிரி பின்னாடி ரெக்கை ஆட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. உண்மையிலுமே குழந்தைங்க வந்து இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா தேனி வந்து எப்படி கூடு கட்டும் அப்படின்றத அந்த தேன் கூடோடு வச்சுருக்காங்க. அப்புறம் தேனீகளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து ராணி தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராணி தேனி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே பட்டர்ஃப்ளைலையும் ராணி பட்டர்ஃப்ளை இருக்கும். அந்த ராணி பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே பாருங்கள், ஒரு ராட்சச தேல், ஸ்கார்பியன் கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ராட்சச தேல் ஒன்று இருக்குது. தேனிலேயே ஆண் தேனியும் பெண் தேனியும் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்றத வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த தேனியோட அந்த ஒரு கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதை பாருங்கள், அதுதான் வந்து ஆண் தேனிக்கும் பெண் தேனிக்கும் எப்படி இருக்கும் டிஃப்ரென்ஸ்னு காட்டியிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை கண்காட்சி உண்மையிலுமே யாருக்கு ரொம்ப சூட்டபிள்னா குழந்தைகளுக்கு தான். குழந்தைங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லாமல் வண்டு பாருங்களேன், வண்டுலேயே சிறுவண்டு, பெருவண்டு, அதே மாதிரி பொன் வண்டு அப்படின்ற மாதிரி எல்லா வகையான வண்டுகளையுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், குளவி, ராட்சச குளவி, அதே மாதிரி வண்டு பாருங்கள், இது வந்து இந்த உருண்டையை தள்ளிட்டு போகிற வண்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ராட்சச சைஸில் வச்சுருக்காங்க. தும்பி பாருங்கள், ராஜா தும்பி, அது வந்து தத்ரூபமாக கையை காலெல்லாம் ஆட்டுறதால குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு பயத்தோட கூடிய ஒரு எக்ஸைட்மெண்ட் அடைகிறாங்க. பட்டர்ஃப்ளை கண்காட்சியை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனேயே உங்களுக்கு வந்து பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், அதே மாதிரி ஐஸ் கோலா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா பஞ்சு மிட்டாய் எவ்வளோ? பஞ்சு மிட்டாய் வந்து 50 ரூபா. பாப்கார்னும் 50 ரூபா. ஐஸ் கோலாவும் 50 ரூபா. பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், ஐஸ் கோலா எல்லாமே வந்து 50 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இது போல் கடைகளும் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இந்த கம்மல், அதே மாதிரி மேக்கப் கிட்டு, நெயில் பாலிஷு, இது எல்லாத்தையுமே விற்கிற கடை. அதே மாதிரி வளையல்ஸ் இருக்குது. குழந்தைங்கள்லாம் காதில் மாட்டக்கூடிய இது போன்ற அந்த பேண்டு எல்லாமே விற்கிறாங்க. ஃபுல்லாக அந்த லப்பர் பேண்டு, தலைக்கு மாட்டுற பிளாண்டு, அதே மாதிரி இந்த மாதிரி நெக்லஸ் டைப்பில் அதெல்லாம் நிறைய விற்கிறாங்க. இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா அப்படின்னு நிறைய வெரைட்டியில் ரேட்டு வச்சுருக்காங்க. இந்த போல் நெயில் பாலிஷாக வாங்கினா 30 ரூபா, 40 ரூபா அவ்வளோ ரேஞ்சில் விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களுக்கான கூலிங் கிளாஸ் கடை. இது இங்கே வந்து கூலிங் கிளாஸ் மட்டும் இல்லாமல் வாட்சுங்கள்லாம் கூட நிறைய விற்கிறாங்க.
கூலிங் கிளாஸு வாட்ச் இதெல்லாம் விற்கிறாங்க. இதோட விலைலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழந்தைங்களுக்கான டாய்ஸ் விற்கிற கடை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பேட்டு, டென்னிஸ் பேட்டு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்னு, சின்ன சின்ன டாய்ஸு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இதோட விலைலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. 50 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கிட்டத்தட்ட 800 700 வரைக்கும் எல்லா விதமான டாய்ஸும் இருக்குது. காரு, அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டி டாய்ஸ்லேயே பேட்ரி போடக்கூடியது, அதே மாதிரி இந்த ஏபிசிடி ஆல்ஃபாபெட்டு இது எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரெயின்ஸ் கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிளாஸ்டிக்கில் வித்தவுட் பேட்ரி போடக்கூடியதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இந்த ப்ரீகேஜி குழந்தைங்க விளையாடக்கூடியது, இந்த மாதிரி பெண் குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த கிட்டு ஃபுல்லாக டாக்டர் கிட்டு, கிச்சன் கிட்டு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 300 400 200 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. பாதி வந்து பார்த்திங்கன்னா 250 280 அந்த ரேஞ்சிலையும் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் தான். இந்த பபுள்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து 150 200 அந்த ரேஞ்சில் விற்பனை பண்ணுறாங்க. அடுத்ததாக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீ செயின்ஸ் தாங்க. கீ செயின்ஸ்லேயே உங்களுக்கு அனிமியில் இல்லாத கேரக்டரே இல்லை. பாருங்கள், எல்லா அனிமி கேரக்டரையுமே கீ செயினாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு, 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான இந்த ஸ்கூல் கிட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான பென்சில், கலர்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு, 50 ரூபா 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு பல்வேறு ரேஞ்சில் இருக்குது. குறிப்பாக இந்த கடையை நம்ம கீ செயின் கடைன்னு சொல்லலாம். அவ்வளோ கீ செயின் எக்கச்சக்க கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த கடை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் அப்ளையன்ஸ் தான். ஃபுல்லாக கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் என்ன, வீட்டு உபயோக பொருட்கள் என்ன, அதுலேயும் குறிப்பாக கிச்சன்லேயே ரேராக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு அந்த கிச்சனுக்கு தேவையான வடிகட்டி, அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி கிளாஸு, பீங்காங் கிளாஸு, அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அந்த டஸ்ட்பின் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக் பொருட்கள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட்டில் விற்பனை செய்கிறாங்க. 100 ரூபா 50 ரூபா 150 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டு. அதேமாதிரி பாத்திரங்களுமே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பாலை வச்சு கிளாஸ் எல்லாம் அடிக்கிறது, அதை அடித்தா ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வளையத்தை தூக்கி நம்ம எரியணும். அடுத்ததாக பலூன் வச்சு நம்ம துப்பாக்கியில் சுடுறது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலை த்ரோ பண்ணி அதை வந்து அந்த சர்க்கிளில் இருக்க வட்டத்தில் விழ வைக்கிறது, இந்த மாதிரி கேம்லாம் வச்சுருக்காங்க. இந்த கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது விளையாண்டாலுமே உங்களுக்கு ஒரு தடவை விளையாடுறதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை வின் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ப்ரைஸு, அந்த பரிசுகள் எல்லாமே கொடுக்குறாங்க. கிட்ஸ் ப்ளே ஏரியா. இந்த ஏரியாவில் குழந்தைங்க போய் ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிக்கெட்டை 70 ரூபாய் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்க நல்லா ஜாலியாக ஜம்ப் பண்ணி விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ட்ரெயின், அது இல்லாமல் ஒரு குதிரை செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இதுவுமே அவங்க வேணும்னா விளையாடிக்கலாம். இது வந்து ஹாரர் ஹவுஸு. நம்மளுக்கு அந்த டார்க்காக தெரியுது பாருங்கள், பேய் வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத அமைச்சு இந்த இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 3D ஷோ நடத்துகிறாங்க. இதுக்குமே வந்து 50 ரூபா வந்து டிக்கெட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனீங்கன்னா இந்த டைனோசரு, அதே மாதிரி அந்த ஷேக்கு, பறக்கிற டைனோசர், இதெல்லாம் ஒரு 3D ஷோ மாதிரி தேட்டரில் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது போல் பசங்க சறுக்கி விளையாடுறதுக்காகவே ஒரு பலூனில் வந்து வச்சுருக்காங்க. இந்த ராட்சச ஸ்லைடு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் டிக்கெட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த 70 ரூபாய் வாங்கினீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. உண்மையிலுமே கிட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ஜாயபுளாக இந்த பலூன் ஜம்பிங்கை விளையாடி என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோலிங் பைக்ஸ், ரோலிங் கார் இது எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைங்க மட்டும்தான் இதை விளையாட முடியும். ஒரு தடவை குழந்தைங்க இதை விளையாடுறதுக்கு 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அசுர தாலாட்டு இந்த இடத்துல இருக்குது. இதில் நீங்கள் ஒரு தடவை விளையாடணும் அப்படின்னா 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல பெரிய சைஸு அசுர தாலாட்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
ஜம்ப் பண்ணி விளையாடுற ஜம்பிங் வச்சுருக்காங்க. இதில் எல்லாம் குழந்தைங்க ஒன் டைம் விளையாடுறதுக்கு 50 ரூபாய் சார்ஜ். டிராகன் ட்ரெயின் வந்து இந்த கண்காட்சியில் இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஒரு தடவை ரைட் பண்ணணுன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 10 ரவுண்ட் அடிக்கும். இங்கே பாருங்கள் தண்டவாளம் இருக்குல்ல, இதில் 10 ரவுண்ட் அடிக்கும் மொத்தம். தீம் பார்க்கெலாம் போனீங்கன்னா அங்கே வந்து பிரேக் டான்ஸ் வச்சுருப்பாங்க. பிரேக் டான்ஸு, அதே பிரேக் டான்ஸ் அந்த ராட்டினம் இங்கே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை ரைட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பெண்டு வீல் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த சாய்ந்த ராட்டனம்ன்றது இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராட்சத ராட்டனமாக தான் இருக்குது. இதில் ஒரு தடவை நீங்கள் வந்து கேம் விளாடணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ராட்டனத்துலேயே வந்து டாப் ராட்டனம் மேலே போயிட்டு ஸ்பின் ஆகும். இதில் வந்து ஒரு தடவை ப்ளே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல சேர் மாதிரி இருக்குல்ல, அதில் மக்கள் வந்து உட்காந்துப்பாங்க. நம்ம போய் அதில் உட்காந்தோம்னா அது மேலே போயிட்டு அப்படியே ஸ்பின்னிங் ஆகும். இப்போ வந்து போதுன்ற அளவுக்கு கூட்டம் வரல, அதனால் இதை இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்காங்க. இந்த கண்காட்சியில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி சுண்டல், பானிபூரி, அது மட்டும் இல்லாமல் டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க, பெரிய சைஸ் அப்பளம், அதில் மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி வடை, காலிஃப்ளவர் பக்கோடா, அது இல்லாமல் ஐஸ்கிரீம் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. டெல்லி அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது இல்லாமல் சுண்டல் விற்கிறாங்க. இன்னும் எக்கச்சக்க ஸ்நாக்ஸும் இந்த எக்ஸிபிஷனில் வந்து விற்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷனில் ஸ்னோ வேர்ல்டுன்னு ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஸ்னோ வேர்ல்டில் இருக்க மாதிரியே ப்ளே ஏரியா ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள வந்து ஐஸ் கட்டிலாம் கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற எஃபெக்ட் வச்சுருக்காங்க. உள்ளே போகிறவங்க வந்து ஒரு பனிக்கட்டியோட விளையாடணும்னு நினச்சிங்க, குளுமையான இடத்துல இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே போகலாம். அதுக்கான எஃபெக்ட் எல்லாமே இவங்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். என்னென்ன ரைடெலாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதோட ப்ரைஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம். இந்த எக்ஸிபிஷனுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸாக ஒரு ஆளுக்கு 70 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் 3 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் திறந்துருக்கும். பிப்ரவரி மந்த் எண்டு வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையும் இந்த எக்ஸிபிஷனை ஒரு தடவை என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.